சாதாரண தர விடைத்தாள் மறுபரிசீலனை விண்ணப்பம் இன்றுடன் நிறைவு. (2025) கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகளின் மறுபரிசீலனைக்காக விண்ணப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகின்றது. கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி முதல் இதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்ததுடன் பாடசாலை மற்றும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அனைவரும் தாமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. வேறு வழிமுறைகளூடாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. விண்ணப்பதாரர்கள் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.donates.lk சென்று அவர் சர்வீஸ் என்பதன் கீழுள்ள எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டரை அழுத்துவதன் மூலம் விண்ணப்பிக்க முடியும். கணினி கட்டமைப்புக்குள் நுழையும் போது ஏற்கனவே கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்களது பரீட்சை இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்த வேண்டும். புதிய பயனர்கள் தங்களது தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் கைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்னர் தொழில்நுட்ப அறிவுறுத்தல்கள், பொதுவான வழிகாட்டல்களை வாசிப்பதும் அறிவுறுத்தல் காணொலியை பார்ப்பதும் விண்ணப்பத்தை சரியான முறையில் பூர்த்தி செய்வதற்கு இன்றியமையாதது என பரீட்சை திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. ஒரு பாடத்திற்கான மறுசீலனை கட்டணம் ரூபாய் 200 ஆகும் என்பதுடன் இக்கட்டணத்தை கடன் அட்டை, வரவு அட்டை அல்லது தபாலகங்கள் மூலம் செலுத்த முடியும். கட்டணத்தை செலுத்திய பின்னர் விண்ணப்ப படிவத்தை PDF வடிவில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுடன் இது தொடர்பான குறுஞ்செய்தி அறிவுறுத்தல் ஒன்றும் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இணைய வழியில் ஒரு முறை மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என்பதுடன் கட்டணம் செலுத்திய பின்னர் பணம் மீண்டும் திருப்பித் தரப்பட மாட்டாது. மேலதிக விவரங்களுக்கு 1911 என்ற உடனடி அழைப்பு இலக்கம் அல்லது 0112785231 உள்ளிட்ட உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக தொடர்பு கொண்டு வினவல்கள் மேற்கொள்ள முடியும்.